அவங்க ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவேஷன் இருந்தால் போதும். சின்ன ஒரு கியூரியாசிட்டி, ஒரு எக்ஸைட்மெண்ட் பண்ணுற விஷயம் அது இருந்தாலே லைக் யூ குட் டூ மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ்ல. நான் வந்து எப்போவுமே வெளியில் குளிருது, மழை பெய்யுது எப்படின்னா ஐ ஹாவ் தோஸ் ரீசன்ஸ் ஃபார் நாட் கோயிங் அவுட். பட் ஆனால் இன்னைக்கு சின்ஸ் எஸ்டர்டே ஐ தாட் ஓகே நம்ம கண்டிப்பாக வெளியில் போயே ஆகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு. அது டெய்லி ஒரு குட்டியாக ஒரு ரீல் மாதிரி எடுத்து போடலாம், ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி, வாட் எவர் இட் இஸ். சும்மா அப்படியே ஒரு அப்டேட். இது வெளியிலேருந்து அப்ரிஷியேட் பண்ணுறாங்களோ இல்லையோ, ஜஸ்ட் நமக்காக ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். we are doing something different today than our regular routine. அந்த ஒரு இது எனக்கு it's nice, it's feels good actually. கொஞ்சம் என்னோட ஹெல்த்தும் வந்து அவ்வளோவா நாட் குட். just recovering from my viral fever now. இந்த மாதிரி வெதருக்கு காய்ச்சல் வரலன்னு தான் அதிசயம். பட் எனிவேஸ் இட்ஸ் நைஸ். இந்த ஒரு வைரல் ஃபீவர்னால லைக் ஐ டிட் சம்திங் டிஃப்ரெண்ட். ஒரு சின்ன சேஞ்ச் மைண்டில். ஏன்னா உடம்பு சரியில்லாமல் இருந்தப்போ ஐ வாஸ் ஜஸ்ட் ஸ்டேயிங் அட் ஹோம் என்டையர் வீக், சிக் லீவ். பார்த்துக்கிறதுக்கும் இங்கே பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, நோ ஒன் வாஸ் அரவுண்ட். எல்லாருமே ஹாலிடேஸ்க்குள்ள ஊருக்கு போயிருந்தாங்க. ஸோ இட் வாஸ் ஜஸ்ட் மீ அண்ட் மை செல்ஃப். எஸ்பெஷலி உடம்பு முடியலங்கும் போதுட்டு கஞ்சி வச்சு குடிக்கிறதுக்கு கூட அவ்வளோ உடம்பு டயர்டாக இருந்தது. ஏன்னா வைரல் ஃபீவர்னால டேப்லெட் போட்டாலும் ஃபீவர் குறையாமல் இட் வாஸ் ஹெல் ஃபார் அ வீக். ஆனால் ரூமை லைட்டாக க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு விண்டோ ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியில் பார்த்தேன். லைட்டாக ஒரு சன்ரைஸ் ஆனிச்சு. இங்கே வந்து 8:30 கிட்ட தான் சன்ரைஸ் ஆகுது. ஸோ ஒரு சன்ரைஸ் அந்த கோல்டன் ஷேட் பார்க்கும்போது இட் ஃபெல்ட் ஸோ நைஸ் டு லுக் அவுட் சைட் ஆஃப் த வேர்ல்ட் 1 வீக் கழிச்சு. அண்ட் ஐ வாஸ் லைக் ஒரு வாரம் நான் இதை பார்க்காம மிஸ் பண்ணிட்டேன்ல அப்படின்ட்டு இருந்ததா. மனசுக்குள்ளார ஒரு சின்ன ஒரு கொஷின் இருந்துச்சு. இந்த 1 வீக் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணேன். ஏன்னா ஃபிசிக்கலியும் ரொம்ப ஒஸ்டான சுச்சுவேஷன் அண்ட் தட் ஆல்சோ அஃபெக்டட் மீ மென்டலி. பட் அட்லீஸ்ட் ஏதோ ஒரு சின்ன விஷயம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளை டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ண வைக்கிற, ஒரு ஹாப்பியாக ஃபீல் பண்ண வைக்கிற ஏதாவது ஒரு விஷயங்கள் நம்ம செய்ய போகும்போது திங்ஸ் வில் கெட் பெட்டர் அப்படின்னு தோணுச்சு. ஸோ ஐ ஜஸ்ட் தாட் ஆஃப் ஓகே வெளியில் நடந்து போகலாம், வேலை இருக்கோ இல்லையோ சும்மா ஒரு 5 நிமிஷம் ஒரு ஃப்ரெஷ் ஏர். ஏன்னா அந்த ஒரு வியூ பார்க்கும்போதே எனக்கு மைண்டுக்கு அவ்வளோ ஒரு ரிலாக்ஸிங்காக ஃபீல் ஆனிச்சு. ஒரு குட்டி ஒரு ஹோப், ஒரு ஹாப்பினஸ் கிடச்சிது. அண்ட் ஐ தாட் why to leave that, you know. So I just went for it. அப்படி தான் நான் எவ்ரிடே வாக், எவ்ரிடே கோயிங் அவுட் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து ஒரு தாட்டுக்கு நான் வந்தது. அண்ட் திஸ் இஸ் டே 2. ஃபீல்ஸ் குட், இட் ரியலி ஃபீல்ஸ் குட். நான் நிறைய பேசுவேன். ஸோ அப்பப்போ அதெல்லாம் வீடியோ எடுப்பேன், ரெக்கார்ட் பண்ணி வைப்பேன். only thing is I never posted anything. But this time I just thought of why not? And that's how this is happening. Excuse me. Anyways, இன்னும் கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகலை. So yep, see you later. Bye.